அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பௌர்ணமி அன்று பிறந்தால் எந்த அளவுக்கு மகிமை, எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நீங்கள் பிறந்தது பௌர்ணமியாக இருந்தால் உங்களுக்குள்ளே அப்படி எவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இது அமையும். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை வெற்றி அடைந்தே தீர்வார்கள். அந்தளவுக்கு கடினமான உழைப்பு, ஞானம், அறிவு அவங்களுக்கு இருக்கும். ஆயுள் பலம் உடையவர்கள், நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்றாங்க. பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். நோய்கள் வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். வாக்கு வன்மை கொண்டவர்கள், பேச்சுத்திறமை அதீதமாக இருக்கும். அவங்கக்கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது. பேசும்போது ரொம்பவும் தந்திரமாகவும் ரொம்பவும் அறிவு கூர்ந்தும் பேசுவார்கள். அழகிய தோற்ற முடிவுகளாக இருப்பார்கள். பௌர்ணமி என்றாலே ஒரு அழகுதான், கவர்ச்சி தான். அதே போல் ரொம்பவும் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பௌர்ணமி என்று பிறந்தவர்கள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் வெள்ளையாக இருப்பீங்க, கருப்பாக இருப்பீங்க நான் சொல்லலை. ரொம்ப அழகான தோற்றம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிலும் நேர்மையான செயல்முறையை உடையவர்கள். ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க, தர்மத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ரொம்ப வலிமையான திடமான மனவலிமை கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நல்ல உறுதியாக மனவலிமை பெற்றதாக இருக்கும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுடைய குணம். பௌர்ணமி பற்றி சொல்லணும் அப்படின்னா, பௌர்ணமி முழு சந்திரன். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். சந்திரன் என்பது தாயை குறிக்கும், சூரியன் என்பது தந்தையை குறிக்கும். ஸோ சந்திரன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர். தாய், தந்தை, குரு, தெய்வம். தாய் தான் அனைத்திற்கும் முதன்மையானதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி திதியில் நீங்கள் பிறந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் செழுமையாக இருக்கும். மேலும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் வெள்ளி ஆபரணங்கள் அதிகமாக அணிந்தால் மிகவும் சிறப்பு. பௌர்ணமி நாளன்று நீங்கள் ஒரு பணியை தொடங்கினால் அது மிகவும் சிறப்பாக அமையும். பௌர்ணமி என்றாலே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சமுத்திரமே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளன்று இயற்கையினுடைய ஒரு அமைப்பால் அதிகமான உற்சாகத்திலும் அதிகமான கொந்தளிப்பிலும் இருக்கும். பௌர்ணமி நாளன்று உங்களுடைய வலிமை, சக்தி அதிகரிக்கும். பௌர்ணமி நாளன்று நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.